மக்களே, இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் 9ஓட எவிக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நாமினேஷன் பண்ணுங்க, யாரோ ஒருத்தர் எப்படியாவது வெளியில் துரத்தியே ஆகணும்னு பிக் பாஸ் கேட்க, யாரடா வெளியில் தட்டுறது, நான் போக மாட்டேன், நீ போக மாட்டேன், நீங்கள் நாமினேஷன் ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு யாருமே ரெடி இல்லைங்க. பிக் பாஸ் சீசனில் இந்த தடவை வேறு சூப்பர் டீலக்ஸ்ன்னு போட்டு ஒரு 3 பேர்த்து உள்ளே வச்சுட்டாங்க. அந்த 3 பேர்த்து யாருமே எவிக்ஷன் பண்ண முடியாது, நாமினேஷன்லேயும் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு பிக் பாஸ் சொன்னதுனால அவங்களுக்கு மட்டும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு. நீங்கள் 3 பேரும் பார்த்து யாரோ 2 பேர்த்த சொல்லுங்கள், யார் தகுதி இல்லாதன்னு நீங்கள் சொல்லலாம், நான் உங்களை யாரும் சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி, நான் இளைஞர்களுக்கு வழி விடுறேன், நாமினேஷன் ப்ராசஸில் நான் உள்ளே இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல. அதுக்கப்புறம் கமரிதனாக இருக்கட்டும், வினோத்குமாராக இருக்கட்டும், ஆதிரையாக இருக்கட்டும், எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய ரீசனோடு சொன்னாங்க. இதில் ஆதிரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலையரசனை வந்து பிக் பாஸுக்கு இவரெல்லாம் டிசர்வே கிடையாதுங்க. இவருக்கு என்ன தகுதி இருக்குது, இவரெல்லாம் எப்படி பிக் பாஸ்க்கு வரலாம்? இவரை மாதிரி ஆளுகளையும் திவாகர மாதிரி ஆளுகளையும் பார்த்துட்டு வர்றவங்க வந்து யார் எதையாவது ஒரு கோமலித்தனத்தை சோசியல் மீடியாவில் பண்ணுனா இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும்னா கம்பல்சரி பிக் பாஸ் மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜ் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு ரீசன் வச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால் இவங்கெல்லாம் உள்ளே இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் வைக்கிறாங்க. இந்த நாமினேஷன் ப்ராசஸில் யார் யார் எவ்வளோ ஓட்டுன்னு பார்த்துடலாங்க. நம்ம கலையரசன் தாங்க ஹைலைட்டு, முதல் இடத்துல இருக்கிறார். 12 ஓட்டு மனுஷன் வாங்கியிருக்காரு. எப்படியாவது இந்த வாரம் கம்பல்சரி இவரை தாட்டி விட்டுறணும், வெளியில் முடிச்சு விட்டுறணும் போங்க அப்படிங்கிற முடிவில் தான் இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவாகரை சொல்லியிருக்கிறாங்க. திவாகர் வந்து நம்ம தண்ணி பழம்லாம் வந்து பிக் பாஸில் இருக்க தகுதியே இல்லை, இவரை விடுங்க, இவர் நடிப்பு அரக்கன் அது இதுன்னு சோசியல் மீடியாவில் போட்டு கொன்னது போதும், பிக் பாஸ் ஹவுஸுக்கு இவரெல்லாம் டிசர்வே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை அவர் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் அவருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 ஓட்டுக்கு மேலே அவருமே வாங்கியிருக்காரு. அடுத்து வியானா வந்து ஒரு 3 ஓட்டு. அவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா பிக் பாஸ் ஹவுஸில், அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம அப்சரா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு 3 ஓட்டு கொடுத்துருக்குறாங்க. இவங்கெல்லாம் யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டேறாங்க, மிங்கிலும் ஆக மாட்டேறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்லிக்கிறாங்க. சபரி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கும் ஒரு 3 ஓட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்படியே வந்து எவிக்ஷன் ப்ராசஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. நாமினேஷன் லிஸ்ட்டில் இந்த வாரம் ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. அந்த 7 பேர்த்த மக்களாகிய நம்ம 7ல் யாரா 2 பேர்த்த அப்படின்னா கிட்டத்தட்ட கலையரசனாக இருக்கட்டும், ஒரு திவாகரனாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் திவாகரையோ இல்லை கலையரசையோ யாரோ 2 பேர்த்த தாட்டி விடுங்கப்பா முதல்ல அப்படின்னு உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டே ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. மக்களாகிய நம்ம தான் வந்து யார் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸில் இவங்கெல்லாம் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்மளோட பிக் பாஸ் ரிவ்யூ சேனலை பார்க்கணுன்னா நம்மளோட வெளியூர்மா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுங்க. அடுத்தடுத்து வேறு மாதிரி தாறுமாறு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் நான்.